வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை இன்று பார்வையிடுகிறார். வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள மோசமான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள இந்த மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளையும் பிரதமர் ஆய்வு செய்கிறார். தொடர்ந்து பஞ்சாப் மாநிலத்திலும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பார்வையிடும் பிரதமர் அதிகாரிகளுடன் மீட்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறார். ஜெருசலேமில் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான பயங்கரவாத தாக்குதலை பிரதமர் திரு நரேந்திர மோடி வன்மையாக கண்டித்துள்ளார். பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் இந்தியா கண்டிப்பதாகவும், பயங்கரவாதத்திற்கு பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற கொள்கையில் இந்தியா உறுதியாக இருப்பதாகவும் சமூக ஊடக பதிவில் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் வேண்டுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். முன்னதாக இத்தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். உலக அளவில் நிலையான வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான மற்றும் கூட்டுறவு அணுகுமுறைகள் அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற உச்சிமாநாட்டில் டாக்டர் ஜெய்சங்கர் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசினார். வளரும் நாடுகளுக்கு வெளிப்படையான, நியாயமான, பாரபட்சமற்ற மற்றும் சிறப்பு விதிகள் சார்ந்த அணுகுமுறையை சர்வதேச வர்த்தக அமைப்பு வழங்க வேண்டியது அவசியம் என்று டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடலின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 11 மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.